அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. இருக்கக்கூடிய அண்ணன்கள் எல்லாருமே பேசுங்க பேசுங்கன்றாங்க. ஆனா முதலமைச்சர் பேச ஆரம்பிச்சார்னா, ஆதாரத்தை காட்ட ஆரம்பிச்சார்னா என்ன நடக்கும்ன்றது இதுல இருந்தே நம்ம புரிஞ்சிக்க முடியும். ரெடியா? ஒவ்வொரு ரூபாய்க்கும் வெள்ளை அறிக்கை ரெடி ஆயிட்டு இருக்கு. மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு போய் அந்த வெள்ளை அறிக்கை கூடிய சீக்கிரத்தில் செய்யப்படும். அப்பொழுது அந்த பாலத்தோடைய பிரச்சனை என்னங்கிறது தெரியும். கல்லணை கட்டினது சோழர்கள் காலத்துல, இன்னும் எத்தனை மழை வந்தாலும் நல்லா தான் இருக்கு அந்த பாலம்லாம். நம்ம காலத்துல கட்டுற பாலம் தான் 3 மாசத்துல அழிஞ்சு போகுது. அதுக்கு வெள்ளை அறிக்கையில பதில் வருங்கிறத நான் பதிவு பண்ணி மானிய கோரிக்கை விவாதத்துக்கு நம்ம போகணுங்கிறது என்னோட தாழ்வான வேண்டும். அமைச்சர் அவர்கள் உட்காருங்க. மூத்த உறுப்பினர் சொன்னாரு, நீங்களாவது ஒழுங்கா கட்டுங்க, நாங்கள் குறை சொல்லக்கூடாது அப்படின்னாரு. நாங்கள் எது செஞ்சாலும் சரியாதான் நாங்கள் செய்வோம். நீங்கள் ஐயோ ஐயோலாம் என்னாதீங்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க உறுப்பினர்லாம், நீங்கள் கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுங்க. இனி நீங்கள் கனவு கண்டா கூட இனிமேல் பட்டு நீங்க ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெளிவா சொல்லிக்கிறோம். புரியுதுங்களா? நீங்க இல்ல நீங்க அவர் மாண்பு உறுப்பினர் அவர்கள் என்ன சொன்னாரு, நீங்களாவது குறை சொல்லாத அளவுக்கு கட்டுங்கன்னு சொன்னார். அதை தான் நாங்க சொல்றோம். கண்டிப்பாக நாங்க தரமானதமா தான் கட்டுவோம். அதுக்கு தான் இந்த 5 லட்சம் ரூபாய் இதுங்க. கலவைக்கு தான் நாங்க போய் பார்த்துட்டு தான் சொல்றேன். நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நாங்கள் அரசியல்வாதி அல்ல, நாங்கள் மக்களுக்கு செய்ய வந்திருக்கிறோம். நீங்க அதை புரிஞ்சுக்கிங்க. இத நீங்க சபையில நீங்க பேசும்போது நீங்க அது எப்படி பேசணுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு மூத்த உறுப்பினர் சொன்னார்ன்றதுக்கோசம் நான் அதை சொல்றோம். பன்னீர்செல்வம் அவர்கள் பேசுறீங்களா? உறுப்பினர் அண்ணன், நான் உங்களுக்கு சொல்றேன், மக்கள்கிட்ட போய் நீங்க பாருங்க. நீங்க இவ்வளவு காலம் இருங்க. நாங்க இப்போ 3 மாசம் தான் ஆச்சு. நாங்க போற இடம்லாம் என் அண்ணனை பார்த்துக்கோ, என் பிள்ளைய பார்த்துக்கோ, என் தம்பிய பார்த்துக்கோ அப்படின்றாங்க. ஏன் இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, நாங்கள் உண்மையாக சொல்கிறோன்னே, யாரும் தவறு செய்ய மாட்டோம். திரும்ப இதை சொல்லிச்சுக்கணும். புரியுதுங்களா? அதனால நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஏதாவது பேசணுன்னுட்டு பேசாதீங்க. இல்லை, நான் அதை அனுமதிக்க மாட்டேன். மாண்புமிகு இருக்கக்கூடிய அண்ணன்கள் எல்லாருமே பேசுங்க பேசுங்கன்றாங்க. ஆனா முதலமைச்சர் பேச ஆரம்பிச்சார்னா, ஆதாரத்தை காட்ட ஆரம்பிச்சார்னா என்ன நடக்கும்ன்றது இதுல இருந்தே நம்ம புரிஞ்சிக்க முடியும். ரெடியா? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள்கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பா ஆசையா எங்க எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறோம். நான் பேசுவேன், பேசக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல.